நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஏத்த ஏறுது இன்ஜினுக்கு இன்னும் பவர் கொண்டா அப்படின்னு சொல்லுதுங்க. நீ வண்டி உள்ள உட்காந்து ரசிச்சு பாருங்கண்ணா, இன்ஜினை பாருங்கண்ணா, 2010 மாதிரியான இருக்கு அப்படின்னு கேட்டாப்ல. நல்ல பிக்கப்பு, நல்ல பெர்ஃபார்மன்ஸு பாருங்க, அது 4 வீல் டிரைவ் வேற. பிரிக்காது, எதுவுமே பிரிக்கலங்க பாருங்க, எல்லாமே கம்பெனி மார்க்ல அப்படியே இருக்கும், எதுவுமே பிரிக்கல, ஒரிஜினாலிட்டியா இருக்கும் வண்டி அப்படியே. வண்டி புறாவே ஆர்சி ஓனர் வண்டினே. ஆன் ரோடோ ஆஃப் ரோடோ அப்படி கிங்கு அப்படின்னு சொல்லலாம். ரோட்லயும் கிங்கு தான், ஆஃப் ரோட்லயுமே கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியை சொல்லலாம். டொயோட்டா ஃபார்ச்சுனரு பை சும்மா தரமா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமாண்ணே, டொயோட்டா ஃபார்ச்சுனர் 2010 மாடல்ண்ணே. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, வீடியோ எடுக்க வரும்போது நாங்க டேரக்டா எப்பவுமே ஸ்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 3-4 கிலோமீட்டர் இருக்குமா? 4 கிலோமீட்டர் இருக்கும், தாராளமா 4 கிலோமீட்டர் இருக்கும். சுத்தி தான் கூட்டு வந்தாப்ல. நீ வண்டி உள்ள உட்காந்து ரசிச்சு பாருங்கண்ணா, இன்ஜினை பாருங்கண்ணா, 2010 மாதிரியான இருக்கு அப்படின்னு கேட்டாப்ல. ஓட்டி பார்த்து அவங்க ஓப்பன் ரிவ்யூ தான், எதுவுமே போய் கிடையாது, நீ நேரில் வந்து பாத்துக்கலாம். வண்டி அந்த மாதிரி இருந்துங்க, 2010 மாதிரிலாம் சொல்ல முடியல, ஏதோ 17-18 அந்த மாதிரி இன்ஜின் மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. லுக்கா இருக்கட்டும், நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் இருக்கு. இந்த வண்டியோட ஃபுல் டீடைல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம். தென்காசியில தான் நீங்க வந்து பார்க்கணும். கரெக்டா தென்காசியில நம்ம ஏம் ஆட்டோ கன்சல்ட் ரூம்ல தான் பார்க்கணும். அண்ணா இப்ப இந்த வண்டியோட டீடைல் சொல்லிடலாமா? அண்ணா 2010 மாடல்ண்ணே, 3வது கண்டிஷன்ல, FC 2030 வரை கரண்ட், 150 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் எல்லாமே வந்துடும். வண்டி வந்து அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட், டச் அப் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு பார்ட்ஸுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. 4 டயர் புது டயர், ஃபேன்சி நம்பர், இன்சூரன்ஸ் கரண்ட், வண்டி இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும். 1,51,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். அது 2010 அப்போ இருந்தே கம்பெனி சர்வீஸ். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ், 4 டயர் புதுசு பாருங்க. அடி ஒரிஜினாலிட்டியா இருக்கும். ஆமா, ஒரிஜினாலிட்டியா இருக்கும். எந்த பார்ட்ஸுமே அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும், இங்க பாருங்க மேல பூரா காமிங்க, எதுவுமே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியா இருக்கும், எதுவுமே பிரிக்காது, எதுவுமே பிரிக்கல. பாருங்க எல்லாமே கம்பெனி மார்க்ல அப்படியே இருக்கும், எதுவுமே பிரிக்கல, ஒரிஜினாலிட்டியா இருக்கும் வண்டி அப்படியே. உங்களுக்கு பேக் பம்பர் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்கும்னா. ரூஃப் ஏசி வந்துரும் உங்களுக்கு பாருங்க. அப்படி 4 டயர் புது டயர், அலாய் வீல் வந்துரும் உங்களுக்கு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக், 4 வீல் 3 வண்டி, 4 வீல் டிரைவ். ஆமா, வண்டி கிலோமீட்டர் காமிங்க. சோ கம்பெனி சர்வீஸா கம்பெனில செக் பண்ணிக்கலாம்ல? ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கம்பெனில செக் பண்ணிக்கலாம்ண்ணே. இன்ஜினை டூம் ஓபன் பண்ணுங்க, காமிங்க. அப்படியே பேக் சைடு பாருங்க. அந்த அண்ணன் தான் வண்டி விற்கணும்னு சொன்னது. வண்டியை நீங்க ஓட்டி பாருங்க, ஓட்டி பார்த்துட்டு நீங்க இருக்கிறத சொல்லுங்க. என்னப்பா இதே மாதிரி நிறைய பேர் எல்லாரும் இப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். நம்ம ரிவ்யூ பண்றதுக்கும் நல்லா இருக்கும், மக்கள் வந்து வாங்குறதுக்கும் சரி ரைட் ஓகே இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஓட்ட வண்டியை தாங்க. பாருங்க வண்டியை ஓட்டி பாக்கோங்க, வண்டி எப்படி இருக்கு பாரு. சீருது இன்ஜின் சும்மா அங்க வருங்க, பக்காவா இருக்கு. 2010 இன்ஜின் மாதிரி இல்ல. இன்ஜினை பார்த்தா ஏதோ ஒரு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. வந்து நீங்க அனுபவிச்சு பாருங்க, அந்த வண்டியை எடுக்கும்போது தெரியும். 2010 மாதிரி இல்ல இன்ஜின்லாம் 17-18 பார்த்த மாதிரி இருக்குங்க. நல்ல பிக்கப்பு, நல்ல பெர்ஃபார்மன்ஸு பாருங்க, அது 4 வீல் டிரைவ் வேற. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஏத்த ஏறுது இன்ஜினுக்கு இன்னும் பவர் கொண்டா அப்படின்னு சொல்லுதுங்க. பாருங்க பிரேக் அடிச்சோம்னா அப்படி நிக்கும். ஒரு வண்டியோட ஹைலைட்டே வந்து இன்ஜின் தான். இன்ஜின் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இன்ஜின் வந்து பார்த்து பிடிச்சு வாங்கினா போதும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிங்க. இன்ஜினை பாருங்க, 2010 இன்ஜின் மாதிரியா இருக்கு. ஸ்டார்ட் ஆயிருச்சு பாருங்க. வண்டி பேட்டரி புது பேட்டரி போட்டு 4 நாள் தான் ஆச்சுண்ணே. 4 நாள் தான். ஆமா, ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சு. A to Z எல்லாம் A to Z இங்க வர எல்லா ஒரிஜினல் பேஸ்ட் பேக்கிங் எல்லாமே அப்படியே இருக்கும்ண்ணே, எதுவுமே மாறி இருக்காதுண்ணே. ஒரிஜினல் தான். உள்ள 2 அபரானையும் காமிங்க எப்படி இருக்கு பாருங்க, எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கு. வண்டி ஹாரன் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஹாரன் எல்லாமே வச்சிருக்கு. 2026 எலெக்ஷனுக்கு வேண்டிய கொண்டு வந்துருக்கோம்ண்ணே. பக்காவா இருக்கு வண்டி, பக்கா குவாலிட்டிண்ணே. இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு 9,25,000 ரூபாய் கோட் பண்றோம். 9,25,000 ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேர்ல வாங்க, இன்னொன்று பெட்டரா பண்ணி கொடுப்போம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்க. ஏஎம் ஆட்டோ கன்சல்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கால் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி தரமான கார் அப்டேட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்த சூப்பரான அப்டேட் நாங்க எப்போ சந்திக்கலாம். ஆனா மேக்ஸிமம் 1 வீக்ல 2 வண்டி கொண்டு வரோம்ண்ணே. ஏன்னா மேக்ஸிமம் தனித்தனியா போடுற காரணமே என்னன்னா இவங்கிட்ட வர்ற வண்டில மேக்ஸிமம் குயிக்கா சேல் ஆயிடும். விஷயம் நம்ம வண்டி பூராவே ஆர்சி ஓனர் வண்டினே. நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஓடிபி பாஸ்வேர்டு ஆதார் கார்டு எல்லாமே வாங்கி கொடுத்துடலாம். உங்களுக்கு புக்ல எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. மேக்ஸிமம் எல்லாமே அவங்க எடுக்கிற வெஹிக்கிள் தான். சோ இப்போ தேர்ட் ஆர்சி ஓனர் எங்கனா இது? என்ன தென்காசி தான், லோக்கல் தான். சோ தென்காசி தான். நீங்க அவங்ககிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு வந்து வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம ஏஎம் ஆட்டோ கன்சூமரோட கடமை. நான் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி தாராளமா எடுத்துக்கோங்க. நன்றி. தேங்க்யூ.